நண்பர்களே, வாழ்க்கையின் தத்துவங்கள் என்பது தனிமனிதனின் முடிவுகளில் மட்டும் இல்லை. அது ஒரு நாட்டின் தலைவன் எடுக்கும் முடிவிலும் உலகின் மிகப்பெரிய சக்திகளின் அரசியல் நகர்வுகளிலும் ஆழமாக புதைந்திருக்கிறது. உலக அரசியல் என்பது ஒரு சதுரங்க பலகையைப் போல. அதில் ஒவ்வொரு நாட்டின் நகர்வும் ஒவ்வொரு தலைவரின் முடிவும் உலகின் பல்வேறு மூலைகளில் வாழும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை பாதிக்கிறது. இன்று நாம் பார்க்க போவது வெறும் வர்த்தக போர் அல்ல. அது அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, சீனா என பல நாடுகளின் சக்தி சமநிலையை மாற்றிய ஒரு வரலாற்று நிகழ்வு. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் டாரிஃப் கேம். இது வர்த்தகத்தின் தத்துவத்தை வாழ்க்கையின் தத்துவத்துடன் இணைக்கும் ஒரு பயணம். அமெரிக்காவின் புதிய அஸ்திரம். 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புதிய வர்த்தக சட்டத்தை அறிவித்த போது உலக வர்த்தக அமைப்பே அதிர்ந்தது. வெளிப்படையாக பார்த்தால் இது அமெரிக்காவை மீண்டும் பெரிய நாடாக மாற்றுவோம் என்ற அவரது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் முயற்சி. அமெரிக்காவின் உள்நாட்டு தொழில்களை பாதுகாப்பதே இதன் நோக்கம் என்று அவர் கூறினார். ஆனால் இதன் மறைமுக நோக்கம் மிகவும் சிக்கலானது. அமெரிக்காவின் புதிய வர்த்தக வரி அல்லது டாரிஃப் மற்ற நாடுகளில் இருந்து வரும் இறக்குமதி பொருட்களின் மீது விதிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இது சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு 25 விழுக்காடு ஆக இருந்தது. அமெரிக்காவில் மலிவான சீன பொருட்களால் அமெரிக்க தொழிலாளர்கள் வேலை இழந்ததாக ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டினார். இதனால் சீனாவிற்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் சீனாவை போலவே இந்தியாவையும் குறிவைத்தது. இது பலருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது. இந்தியாவில் இருந்து வரும் அலுமினியம் மற்றும் ஸ்டீல் பொருட்களின் மீது ட்ரம்ப் நிர்வாகம் அதிக வரி விதித்தது. ட்ரம்பின் பார்வையில் இந்தியா அமெரிக்காவின் பொருளாதார பாதுகாப்பிற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. மலிவான இந்திய பொருட்கள் அமெரிக்க சந்தையை நிரப்புவதாகவும் இது அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை பறிப்பதாகவும் அவர்கள் கருதினர். ட்ரம்ப் இந்தியா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் சில பொருட்களின் மீது அதிக வரி விதிப்பதாகவும் இது நியாயமற்றது என்றும் கூறினார். வாழ்க்கையிலும் இதே போலத்தான். ஒருவர் ஒரு முடிவை எடுக்கும்போது அது நல்ல நோக்கத்துக்காக என்று சொல்லப்படலாம். ஆனால் அந்த முடிவு மற்றவர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஒரு முடிவு அதன் நோக்கத்தால் மட்டும் எடை போடப்படுவதில்லை, அதன் உண்மையான விளைவுகளாலும் அது மதிப்பிடப்படுகிறது. நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது அதன் நோக்கத்தை மட்டும் பார்க்காதீர்கள், அதன் விளைவுகளையும் சிந்தியுங்கள். ஒரு சரியான நோக்கம் தவறான விளைவுகளுக்கு வழிவகுத்தால் அது சரியான முடிவு ஆகாது. சீனா vs இந்தியா ஒரு சதுரங்க வியூகம். இந்த வர்த்தக போரில் ட்ரம்ப் எடுத்த வியூகம் மிகவும் நுட்பமானது. உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையமான சீனாவை நேரடியாக எதிர்ப்பது மிகவும் கடினம். அதன் பொருளாதாரம் ஏற்கனவே மிகப்பெரியது. மேலும் சீனா வலுவான உலகளாவிய வர்த்தக தொடர்புகளை கொண்டிருந்தது. சீனாவுடன் நேரடியாக மோதினால் அது அமெரிக்க பொருளாதாரத்திற்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் இந்தியா ஒரு வளர்ந்து வரும் சக்தி. இந்தியாவை அழுத்தினால் அது மறைமுகமாக சீனாவுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்று ட்ரம்ப் நினைத்தார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் கணக்கு இதுதான். இந்தியா பொருளாதார ரீதியாக தடுமாறினால் அது ஆசியாவில் சீனாவின் ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்தும். அதே நேரத்தில் சீனா தனியாக அமெரிக்காவை எதிர்த்து போராடும் போது இந்தியா அதற்கு ஆதரவளிக்காது என்றும் ட்ரம்ப் நம்பினார். இந்த சதுரங்க வியூகம் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிப்பதை போல இருந்தது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை இந்தியா சீனாவுடன் இணைந்து செயல்படுவதை தடுக்கும் என்றும் ட்ரம்ப் கருதினார். அவர் இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் ஒரு அணியாக செயல்படுவதை தடுக்க விரும்பினார். வாழ்க்கையில் சில நேரங்களில் பெரிய எதிரிகளை நேருக்கு நேர் எதிர்க்க முடியாத போது சிலர் அருகில் உள்ள பலவீனமானவர்களை தாக்குவார்கள். இது ஒரு கோழைத்தனமான உத்தி. ஆனால் இந்த உத்தியே சில சமயங்களில் தப்பு கணக்காக மாறி நமக்கு கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். பிறரை பலவீனப்படுத்தி அதன் மூலம் நாம் பலம் பெறலாம் என்று நினைத்தால் அது இறுதியில் நம்மையே பலவீனப்படுத்தும். ஒருவரின் பலவீனம் இன்னொருவரின் பலமாக மாறக்கூடும். ஒரு தேசத்தின் வலிமை. ட்ரம்பின் தேர்தல் வெற்றிக்கு முக்கிய காரணம் அமெரிக்க வேலைகளை பாதுகாப்பேன் என்ற அவரது வாக்குறுதிதான். இந்தியா மற்றும் சீனாவில் இருந்து வரும் மலிவான பொருட்கள் அமெரிக்க தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பை பறிப்பதாக அவர் தொடர்ந்து குற்றம் சாட்டினார். இதனால் ஒரு வரிச்சுவர் கட்டப்பட்டது. இந்த வரியின் விளைவாக இந்தியாவில் இருந்து வரும் பொருட்கள் அமெரிக்காவில் விலை உயர்ந்தன. அமெரிக்க நிறுவனங்கள் அதிக விலையில் பொருட்களை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்த முடிவின் விளைவு ட்ரம்ப் நினைத்ததற்கு மாறாக இருந்தது. அமெரிக்க நுகர்வோருக்கே பொருட்களின் விலை உயர்ந்தது. இந்தியாவில் இருந்து குறைந்த விலையில் வரும் பல பொருட்கள் அமெரிக்காவின் சில்லறை வணிகர்களுக்கு கிடைக்காமல் போனது. இதனால் வால்மார்ட் போன்ற பெரிய நிறுவனங்கள் சிரமத்தில் சிக்கின. இந்த வர்த்தக வரி அமெரிக்க நுகர்வோரின் வாங்கும் சக்தியை குறைத்தது. பல அமெரிக்க நிறுவனங்கள் இறக்குமதி செலவுகள் அதிகரித்ததால் தங்கள் வணிகத்தை மூடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டன. உதாரணமாக, அமெரிக்காவில் உள்ள எஃகு உற்பத்தி நிறுவனங்கள் கூட மூலப்பொருட்களின் விலை அதிகரித்ததால் சிரமத்திற்கு உள்ளாகின. நாம் எடுக்கும் ஒரு முடிவு தற்காலிக வெற்றியை தரலாம். ஆனால் நீண்டகால விளைவுகளை சிந்திக்காமல் எடுத்தால் அது நம்மையே சிக்கலில் தள்ளிவிடும்.
இது நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு நாட்டின் கொள்கை வரை அனைத்திற்கும் பொருந்தும். ஒரு சிறிய முடிவு எதிர்பாராத பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஒரு தற்காலிக லாபத்திற்காக நீண்டகால நன்மைகளை தியாகம் செய்வது புத்திசாலித்தனம் அல்ல. புதிய நட்பின் எழுச்சி. அமெரிக்காவின் இந்த அச்சுறுத்தல் இந்தியாவிற்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்தது. இந்திய ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஜவுளி, ஆபரணங்கள் மற்றும் விவசாய பொருட்களின் ஏற்றுமதி சரிந்தது. இந்திய ரூபாய் மதிப்பு சரிந்தது. இதனால் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்தது. இந்திய நிறுவனங்கள் பெரும் கடனில் சிக்கின. ஆனால் இந்தியா இந்த சவாலை தனியாக எதிர்கொள்ளவில்லை. இந்தியா உடனடியாக ரஷ்யாவுடன் கைகோர்த்தது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பு மேலும் வலுப்பட்டது. ரஷ்யாவின் எரிசக்தி அமைச்சர் அலெக்சாண்டர் நோவாக் இந்தியாவிற்கு எண்ணெய் மற்றும் எரிவாயுவை தள்ளுபடி விலையில் வழங்குவதாக அறிவித்தார். பாதுகாப்பு துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. அமெரிக்க சந்தையை தவிர்த்து இந்தியா ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்தது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் வர்த்தக நலன்களை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் செல்வோம் என்று உறுதியாக தெரிவித்தார். இது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு உறுதியான நடவடிக்கை. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏவுகணை அமைப்பை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இது அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு இந்தியா பணியவில்லை என்பதை காட்டுகிறது. சோதனைகள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அந்த சோதனையான தருணங்களில் யார் நம்முடன் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான நட்பின் மதிப்பை உணர்த்தும். ஒரு நட்பு நாடும் ஒரு உண்மையான நண்பனும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. நம் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது நம்மை புரிந்து கொண்டு ஆதரிக்கும் நண்பர்களை அடையாளம் கண்டுகொள்வது மிகவும் அவசியம். உறவுகள், அச்சுறுத்தல்கள் மற்றும் அமைதியான பதில்கள். அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஏற்கனவே பதட்டமான உறவில் இருந்தன. இப்போது இந்தியா ரஷ்யாவுடன் நெருக்கமாகியதால் அமெரிக்காவின் கண்களில் இந்தியாவும் ஒரு சந்தேக நபராக மாறியது. அமெரிக்க அரசு இந்தியா எங்கள் நண்பன், ஆனால் ரஷ்யாவுடனான அதன் உறவு எங்களுக்கு ஏற்றது அல்ல என்று வெளிப்படையாக அறிவித்தது. இந்த நிகழ்வு உலக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. சில வாரங்களில் ட்ரம்ப் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்தியா மிக நீண்ட காலமாக அமெரிக்காவை நேர்மையற்ற முறையில் சுரண்டி வருகிறது, இப்போது அதை மாற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று பதிவிட்டார். இந்த செய்தி உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ட்ரம்பின் இந்த வார்த்தைகள் வெறும் ஒரு தனிப்பட்ட கருத்து அல்ல, அது ஒரு அச்சுறுத்தல். அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி ராபர்ட் லைத்தீசர் இந்தியாவின் மீது மேலும் வர்த்தக வரி விதிக்கப்படும் என்று மிரட்டினார். ஆனால் இந்தியா அமைதியாகவே இருந்தது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணலாம் என்று அறிக்கை வெளியிட்டது. வாழ்க்கையில் கோபத்தில் வரும் வார்த்தைகள் சில நிமிடங்கள் கழித்து மறையலாம், ஆனால் அதன் வடு ஆண்டுகள் கடந்தாலும் மனதில் நிற்கும். அதே நேரத்தில் கோபத்துக்கு கோபத்தால் பதிலளிக்காமல் பொறுமையையும் சாந்தத்தையும் கையாள்வதுதான் மிகப்பெரிய பலம். அமைதியான பதில்கள் எப்போதும் வலிமையான ஆயுதங்கள். ஒருவரின் உணர்ச்சிகரமான வார்த்தைகளுக்கு நாம் அதே போல் பதிலளித்தால் நிலைமை மேலும் மோசமாகும். ஆனால் பொறுமையுடன் நிதானத்தை கையாண்டால் நாம் வெற்றி பெறலாம். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு சக்தி. வலிமையின் சோதனை. இந்தியா ட்ரம்பின் வர்த்தக அச்சுறுத்தல்களுக்கு பணியாததால் அவர் தனது அடுத்த அடியை எடுத்தார். வர்த்தக வரியை 50 விழுக்காடு ஆக உயர்த்தினார். இந்திய பொருளாதாரத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏற்றுமதியாளர்கள் பலர் தங்கள் தொழிலை மூடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டனர். இந்த நெருக்கடி இந்தியாவையும் ரஷ்யாவையும் சீனாவையும் ஒன்றிணைத்தது. பிரிக்ஸ், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா கூட்டணி மேலும் வலுப்பெற்றது. அமெரிக்காவின் இந்த வர்த்தக போர் பல நாடுகளை அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்றிணைத்தது. உலக சக்தி மையம் மேற்கு நாடுகளிலிருந்து ஆசியா நோக்கி மாறத் தொடங்கியது. உலக வல்லரசான அமெரிக்கா கூட அதன் வர்த்தக கொள்கைகள் உலக அளவில் ஏற்படுத்தும் பாதிப்புகளை உணர்ந்து திகைத்தது. இது அமெரிக்காவின் நீண்டகால பொருளாதார ஆதிக்கத்திற்கு ஒரு சவாலாக அமைந்தது. இந்த நிகழ்வு உலகின் பொருளாதார மையங்கள் மாறிக்கொண்டிருப்பதை உலகிற்கு உணர்த்தியது. வாழ்க்கையில் சில சமயங்களில் நமது சக்திக்கு மீறிய சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகள் தான் நம்மை சில நேரங்களில் வலுப்படுத்தும், நம்மை வேறு ஒரு சக்திக்கு கொண்டு செல்லும். நெருக்கடியான சூழ்நிலைகள் நமக்குள்ளிருக்கும் வலிமையையும் நாம் இதுவரை உணராத திறன்களையும் வெளிப்படுத்தும். ஒரு தனிமனிதனின் வாழ்க்கையில், ஒரு நாட்டின் வரலாற்றில் இந்த தத்துவம் எப்போதும் உண்மையே. முகமூடி சிரிப்புகள் மற்றும் ரகசிய சந்திப்புகள். உலகம் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்க ஒரு ரகசிய சந்திப்பு அலாஸ்காவில் நடந்தது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் பங்கேற்ற அந்த சந்திப்பின் கதவுகள் மூடியிருந்தன. அங்கு என்ன பேசப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. வெளியுலகிற்கு தெரியாத பல பெரிய முடிவுகள் இதுபோன்ற ரகசிய பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில் தான் எடுக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் ரஷ்ய அதிபர் புதின் நேரடியாக இந்திய பிரதமர் மோடியை தொலைபேசியில் அழைத்தார். இது சர்வதேச அரங்கில் இந்தியா தனியாக இல்லை என்பதை காட்ட ஒரு தெளிவான சமிக்ஞையாக அமைந்தது. வாழ்க்கையிலும் பலர் முகமூடி போட்டிருப்பார்கள்.
அவர்களின் சிரிப்பு உண்மையாய் தோன்றலாம், ஆனால் அது ஒரு நாடகம் மட்டுமே. நமது வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளும் பல நேரங்களில் பின்னணியில் தான் தீர்மானிக்கப்படுகின்றன. ஒருவரின் உண்மையான எண்ணம் எது என்று கண்டுபிடிப்பதே மிகப்பெரிய சவால். ஒருவரின் வெளித்தோற்றத்தை மட்டும் வைத்து அவர்களை எடை போடக்கூடாது. அவர்களின் செயல்களையும் அவர்களின் உண்மையான நோக்கத்தையும் ஆராய்வது அவசியம். ஒரு தவறு, ஒரு வெற்றி. இந்தியா பணியாததால் ட்ரம்பின் அகங்காரம் காயமடைந்தது. இதுதான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய வரி என்று அவர் பெருமையாக பேசினார். ஆனால் அவரது கணிக்க முடியாத முடிவுகள் ஆயிரக்கணக்கான அமெரிக்க வேலைகளையே பாதித்தன. அமெரிக்காவில் உள்ள பல நிறுவனங்கள் தங்கள் லாபத்தை குறைத்துக் கொண்டன. சிலர் தங்கள் உற்பத்தி செலவுகளை குறைக்க வெளிநாடுகளுக்கு செல்லத் தொடங்கினர். ட்ரம்ப் எடுத்த இந்த முடிவு அமெரிக்காவையே சிக்கலில் தள்ளியது. அதே நேரத்தில் சீனா இந்த நிகழ்வை தனக்கான வெற்றியாக கொண்டாடியது. இந்த டாரிஃப் கேம் அமெரிக்காவின் பலவீனத்தையும் ஆசிய நாடுகளின் வளர்ந்து வரும் பலத்தையும் உலகிற்கு உணர்த்தியது. பிறரை தள்ளிவிட வேண்டுமென்று நாம் எடுக்கும் சில முடிவுகள் சில சமயங்களில் நம்மையே கீழே இழுத்துவிடும். ஒருவரின் தவறான முடிவு மற்றவர்களுக்கு வெற்றியாக அமையலாம். இதுதான் வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத நியதி. பிறருக்கு தீங்கு விளைவிக்க வேண்டுமென்று நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த தீங்கு உங்களுக்கே திரும்ப வர வாய்ப்புள்ளது. தற்காலிக வெற்றிக்கு ஆசைப்பட்டு பெரிய தவறுகளை செய்யக்கூடாது. இறுதி தத்துவம். நண்பர்களே, இந்த டாரிஃப் கேம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு நாட்டின் உண்மையான வலிமை என்பது அதன் பணத்திலோ இராணுவ வலிமையிலோ இல்லை. அது நட்பு, நம்பிக்கை மற்றும் கூட்டணி ஆகிய உறவுகளில்தான் உள்ளது. அகங்காரமும் கோபமும் எப்போதும் அழிவையே தரும். ஆனால் பொறுமையும் ஒற்றுமையும் நீடித்த வெற்றியை தரும். இதுதான் இந்த சர்வதேச நிகழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிக முக்கியமான வாழ்க்கை தத்துவம். இந்த கதை ஒரு நாட்டின் வரலாறாக இருந்தாலும் அது ஒவ்வொரு தனிமனிதனின் வாழ்க்கையிலும் பொருந்தும். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எடுக்கும் முடிவுகளின் பின்விளைவுகளை புரிந்து கொள்வதும் மற்றவர்களுடனான உறவுகளுக்கு மதிப்பு கொடுப்பதும் மிக அவசியம். இந்த ஆவணப்படம் உங்களுக்காக நமது வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலில் ஒரு புதிய பயணத்தை தொடங்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற ஆழமான, சுவாரஸ்யமான ஆவணப்படங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.